எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம அவல் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். காஞ்ச திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அவல் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இது சிகப்பரிசி அவல். அதையும் நல்லா நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அவல் நல்லா வறுபட்டதும் 1 டம்ளர் அளவுக்கு அதில் பால் சேர்க்கணும். அதே அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அவலை நல்லா வேக வச்சுக்கணும். இந்த அவல் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதுக்கு இனிப்புக்காக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்க்கலான்ட்டு அதை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்திருக்கேன். லைட்டாக அடுப்பில் வச்சு சூடேறினா போதும். அந்த நாட்டு சர்க்கரை கரைஞ்சால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே அவல் நல்லா வெந்துருச்சு. அவல் வேகலை, தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பாலும் தண்ணியும் சேர்த்து ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதில் இப்போ நாட்டு சர்க்கரையை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாகு தண்ணியை ஊற்றிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இதில் கடைசியாக 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அவல் ஊற ஊற நல்லா கெட்டி ஆகிடும் பாயசம். அதனால் கொஞ்சம் நல்ல தண்ணியாக லிக்விடாக இருக்கிற மாதிரி கலந்து வச்சுக்கிட்டா போதும். இதில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்படியே 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் அவல் பாயசம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.